மக்களே வணக்கம். இந்த வீடியோவில் வந்து படத்துக்கு எப்படி கலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். இது ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த படம் வந்து ஃபுல்லாக வரைகிறதுலாம் போட்டோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. அதனால் 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். அது இந்த ஸ்கின் எப்படி வாஷ் பண்ணுறது, ஃபேஸ் எப்படி வாஷ் பண்ணுறது, அந்த வீடியோஸ் மட்டும் போட்டிருக்கேன். மற்ற இந்த ஆபரணங்கள் இந்த வீடியோக்கெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து இந்த கண்ணன் படம் வரைய போகிறோம். இந்த கண்ணன் படம் வரைகிறதுக்கு வந்து 3 கலர். எப்போவுமே ஒரு படம் வரைகிறதுக்கு வந்து டார்க்கு கலர், லைட்டு கலர், அப்புறம் அதுலேயே லைட் கலர் வேணும். இதில் இந்த 3 கலருமே எடுத்திருக்கோம். இதில் கண்ணனுக்கு தேவையான டார்க்கு கலரு, லைட்டு கலரு, அப்புறம் அதுலேயே கொஞ்சம் லைட் கலரு. இதில் படம் வந்து நான் கிரிட் மெத்தடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த போர்டு வந்து வேலைக்கு வந்தது. அதனால் இந்த போர்டு அளவுக்கு கரெக்டாக பிக்சர் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் கிரிட் மெத்தடு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி கிரிட் மெத்தடு யூஸ் பண்ணி எப்படி படம் வரைகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிரிட் மெத்தடு யூஸ் பண்ணி எப்படி படம் வரைகிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிற பெயிண்ட் வந்து ஆயில் பெயிண்ட்டு. ஆயில் பெயிண்ட் வச்சு நம்ம படம் வரைஞ்சோம்னா கண்டிப்பாக அது 2 கோட்டு கொடுக்கணும். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு கோட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2வது கோட்டு நானே வாஷ் பண்ணிட்டேன். ஆனால் 2வது கோட்டு மட்டும் வாஷ் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு கோட்லேயுமே வாஷ் பண்ணிடணும். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து நான் கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் வச்சு அதிலே மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து பெயிண்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு அப்படி ஃபுல்லாக அப்ளை பண்ணுவாங்க. அப்படி அப்ளை பண்ணலாம், ஆனால் சில பார்ட் வந்து அழிஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து பெயிண்ட்டை வச்சு நீங்கள் வரைஞ்சதை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த கலரை அப்ளை பண்ணுங்கள். இப்போ படம் வரைஞ்சிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோட்டு ஃபுல்லாக கொடுத்துடணும். அதாவது டார்க்குக்கும் லைட்டுக்கும் இடையில் உள்ள கோடு, அந்த கண்ணன் வந்து என்ன கலரோ அந்த கலர் வந்து ஃபுல்லாக நீங்கள் வாஷ் பண்ணுற இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த தேவையான இடம் கண், அப்புறம் வந்து லிப்ஸு, இந்த மாதிரி இடங்களுக்கு கொடுக்க வேண்டிய கலரை வந்து கொடுத்துருங்க. லிப்ஸுக்கு வந்து சும்மா ரெட் கலர் கொடுத்து வைங்க, கண்ணுக்கு வந்து ஒயிட்டு கொடுத்து வைங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் அது ட்ரை ஆக விட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணணும். இப்போ வந்து வாஷ் பண்ணலாம். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதில் எந்த இடத்துல டார்க் வருதோ அந்த இடத்துல ஃபுல்லாக நீங்கள் டார்க் அப்ளை பண்ணிடுங்க. டார்க் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்போது அந்த கலர் வந்து ட்ரை ஆக விட்டுறாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த பிக்சரை பார்த்துட்டு ரொம்ப அக்யூரேட்டாக இல்லாட்டாலும் ஓரளவு உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். அந்த பிக்சரை பார்த்துட்டு இதையும் பாருங்கள். அங்கே டார்க் கலர் எதுலெலாம் அப்ளை பண்ணுறோமோ அந்த இடத்துலலாம் இங்கேயும் கரெக்டாக டார்க் கலர் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்கின் கலர் ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கிற கலரை வச்சுட்டு அப்படியே அதோடு வாஷ் பண்ணிடணும். ஏன்னா அந்த கலர் வந்து ட்ரை ஆயிரும். அதனால் ஈரமாக இருக்கும்போதே அப்படியே வாஷ் பண்ணிடுங்க. அதில் எப்படி வாஷ் பண்ணியிருக்கோ அதே மாதிரியே வாஷ் பண்ணணும். ரொம்ப உள்ளேயும் போயிடக்கூடாது, வெளியிலையும் வந்துடக்கூடாது. இது வேலைக்கு வந்த போர்டு, அதனால் கொஞ்சம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தான் சொல்லியிருப்பேன். நீ தனியாக உங்களுக்கு வீடியோ போடும்போது நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். ஃபுல் வீடியோ போடும்போது நம்மளுக்கு எம்பி இதெல்லாம் பத்துமான்னு தெரியல. நம்ம சும்மா 2 GB இந்த லெவலில் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் சின்ன சின்ன வீடியோஸ் தான் நம்மளால் போட முடியும். பெரிய லெவலில் வீடியோ போட்டாலும் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் அவ்வளோதான் நம்மளால் பார்க்க முடியும் வீடியோவை. அதனால் 2 பார்ட்டாக பிரித்து போட்டிருக்கேன். நீங்கள் இதில் உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா நீங்கள் கேளுங்கள், நான் சொல்கிறேன்.
இப்போ லைட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே லைட் இருக்குது பாருங்கள், அதுலேயே கடைசி லைட்டு அதை அந்த ஒயிட் மாதிரி வர்ற இடத்துல ஃபுல்லாக வச்சு அப்ளை பண்ணிடுங்க. இது ஃபஸ்ட்டு கோட்டு தான் ஆயில் பெயிண்ட்டுக்கு. இது 2வது கோட்டு இதுக்கு மேலே இதே மாதிரி வாஷ் பண்ணணும். இப்படி பண்ணும்போது படம் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். நான் சைன் போர்டுக்கு வந்து கண்டிப்பாக 2 கோடு வைக்கணும். இந்த தாடைக்கு பக்கத்தில் அந்த டார்க் வருது பாருங்கள், அதில் உள்ளது மாதிரியே பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு படம் ரொம்ப ஈஸியாக வரும். நீங்கள் படம் வரையும்போது அதில் உள்ளது மாதிரியே வச்சு வாஷ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வாஷ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நம்ம வாஷ் பண்ணுற கலர் வந்து வேறு எதுலேயும் மிக்ஸ் ஆகாமல் கரெக்டாக வாஷ் பண்ணுற இடத்துல மட்டும் வச்சு வாஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் டார்க் ஷேடு வருது, அது அந்த லிப்ஸுக்கு நேர லேசாக மேலே ஏறி இறங்குது. இதே மாதிரி தான் நம்ம கரெக்டாக வச்சு வாஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கோட்டுனால கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் படம். செகண்ட் கோட் வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் மெத்தடு இதே தான், இதே மெத்தடில் தான் செகண்ட் கோடும் நீங்கள் வாஷ் பண்ணணும். நான் டார்க் வச்சுட்டு அந்த லைட் வச்சுட்டு திருப்பி வாஷ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த கலர் வந்து ட்ரை ஆயிரும், அதனால் அப்பப்போ வச்சுக்கிறணும். அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் கலர் வச்சாலே போதும். டார்க்கு வைக்க வேண்டிய இடத்துல டார்க், லைட் வைக்க வேண்டிய இடத்துல லைட். கண்டிப்பாக படம் வரைய தெரிஞ்சிருக்கணும். இப்போ அந்த இடத்துல லைட் ஒயிட் மாதிரி ஷேடு கொடுக்குறோம். கண்டிப்பாக ஒயிட் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன ஸ்கின் டோன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயே லைட் எடுத்து தான் யூஸ் பண்ணணும். அதில் எப்படி வாஷ் பண்ணியிருக்கோ அதே மாதிரி வாஷ் பண்ணி விட்டுருங்க. பெயிண்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பெயிண்ட்டை வந்து ட்ரை ஆக விட்டுறாதீங்க, அப்புறம் அசிங்கமாயிரும். திருப்பி திருப்பி நம்ம கலர் வச்சு வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ அந்த கண்ணுக்கு மேலே இந்த ஐப்ரோவுக்கு மேலே உள்ள இடம், அப்புறம் அது கூட லைட் வச்சு அப்படியே வாஷ் பண்ணிடணும். நீங்கள் அந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதனுடைய அவுட்புட்டு உங்களுக்கு செகண்ட் வீடியோவில் தான் தெரியும், செகண்ட் பார்ட் வீடியோ. இந்த வீடியோ 1/2 hour வந்துருச்சு, அதனால் இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இது ஃபைனல் வீடியோ, நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஒரு படம் ஃபுல் வீடியோ வரைகிறதுங்கிறது கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும், அதனால் நான் பார்ட்டாகவே போடுறேன். நீங்கள் ஒரு படத்தில் வந்து ஃபேஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிட்டிங்கனாலே அந்த படம் கரெக்டாக ஆப்டாக இருக்கும். ஃபேஸ் மட்டும் இல்லை, லிப்ஸு, நோஸு, ஐஸு, முக்கியமாக ஐஸு, கண்டிப்பாக ஐஸ் அதில் உள்ளது மாதிரி வரைஞ்சிடணும். ஃபேஸ் நீங்கள் நல்லா வரைஞ்சிட்டிங்கனாலே அந்த படம் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருமே பிக்சரை பார்க்கும்போது ஃபேஸ் தான் பார்ப்பாங்க. ஃபேஸ் நல்லா இருந்துச்சுனாலே படம் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. 2வது முக்கியமான விஷயம், கை கால் இதெல்லாம் வந்து அந்த உடம்புக்கு ஏற்றது மாதிரி இருக்கணும். சில பேர் வந்து
கை சின்னதாக போடுவாங்க, கால் சின்னதாக போடுவாங்க. இப்போ இந்த உடம்புக்கு ஏற்ற தலை இருக்கணும், அதுக்கான கை நீளம், கால் நீளம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அப்படி போட்டிங்கனாலே படம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபேஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் மட்டும் நல்லா பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. எங்கே நீங்கள் படம் வரைஞ்சாலும் ஃபேஸ் நல்லா வரைஞ்சிட்டிங்கனாலே அந்த படம் நல்லாயிருக்கும். 2வது கை கால், அந்த பாடி ஷேப்பு அது மட்டும் கரெக்டாக வரைஞ்சிட்டிங்கனாலே போதும். லேடிஸ் படம்லாம் வரையும்போது, அம்மன் அந்த மாதிரி படங்கள் வரையும்போது அந்த கை விரல்லையும் இடுப்பு அந்த மாதிரி இடங்களில் நளினம் இருக்கணும். அப்போ தான் அந்த படங்கள் வந்து நல்லாயிருக்கும். விரல்கள் எல்லாம் வளைஞ்சு இருக்கிற மாதிரி வரையணும். கழுத்துக்கு கீழே இப்போ நான் கொடுக்குறது எல்லாமே ஃபஸ்ட்டு கோட்டு தான். 2வது கோட்டு இதுக்கு மேலே வாஷ் பண்ணணும். சில பெயிண்ட் வந்து ஈஸியாக ஃபஸ்ட்டு கோட்லேயே கவர் ஆகிரும். அந்த ஆயில் பெயிண்ட் மட்டும் ஃபஸ்ட் கோட்டில் சீக்கிரம் கவர் ஆகாது. அதனால் கண்டிப்பாக 2 கோடு கொடுக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு கோட் நான் கொடுத்து வச்சுருக்கேன். இதில் அந்த கன்னத்தினுடைய ஓரத்தில் லைட்டாக ஒயிட்டு மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதை பார்த்தாலே புரியும். அந்த படத்தோடு கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த டார்க் ஷேடு, அதுக்கு பிறகு லைட்டு. கலர் அந்த பிக்சரில் உள்ள கலர் மாதிரி இல்லையா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன கலர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதில் டார்க் லைட்டு, அப்புறம் அதில் லைட்டு, இந்த கலர் ரொம்ப முக்கியம். எல்லா படங்களுக்குமே இது தேவைப்படும். கலர் பண்ணுறதுக்கு ஈஸியாக கற்றுக்கலாம். பட் படம் வரைகிறதுக்கு வந்து சீக்கிரம் கற்றுக்கிற முடியாது. கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் கற்றுக்கிற முடியும். படம் வரைகிறதுக்கு கற்றுக்கங்க. நெக்ஸ்ட்டு அந்த கை பார்த்திங்கன்னா, அந்த துண்டு இருக்குல்ல, துண்டு ஓரத்தில் டார்க் வரும், அப்புறம் அந்த பக்கட்டும் டார்க் வரும். கையினுடைய மேல் பகுதி பார்த்திங்கன்னா லேசாக ஒயிட் மாதிரி இருக்கும். அந்த ஓரத்தில் எப்படி டார்க் இருக்கோ அதே மாதிரியே கொடுத்துருங்க. இப்போ அந்த சென்டரில் லைட் கலர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அந்த நம்ம வச்சுருக்கிற டார்க் ப்ளூ இருக்குல்ல, அதை ஃபுல்லுமே வாஷ் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் அதுலேயே கொஞ்சம் லைட்டாக அந்த ஷேடு கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ மட்டும் தனியாக கோடு மாதிரி தெரியும். இப்போ அந்த இடத்துல லைட் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. அந்த லைட்டு ஒயிட்டு அந்த டார்க்கில் போய் மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. மிக்ஸ் ஆகிடுச்சினாலும் அந்த டார்க் ப்ரஷ் வச்சு திருப்பி வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த விரல் இதில் பார்த்தீங்கன்னா, அந்த விரலுக்கு நடுவுலேயே இந்த டார்க் ஷேடு லேசாக வரும். அதே மாதிரி அந்த ஓரத்துலேயும் வரும்.
டார்க் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி அந்த ஸ்கின் டோன் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. நீங்கள் வச்ச டார்க்கு வந்து காய விட்றாதீங்க. ட்ரை ஆக விட்டிங்கன்னா அது மட்டும் தனியாக தெரியும். அப்பப்போ வாஷ் பண்ணிடுங்க. அந்த படத்துக்கும் நம்ம வரைகிறதுக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் இருக்க தான் செய்யும். ஏன்னா ரொம்ப டைம் எடுத்து பண்ணலை, ஒரு குறுகிய டைமில் தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த போர்டு வந்து இன்றைக்கே கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஒயிட்டு வருது பாருங்கள், அப்போ தான் அந்த மொழியை வந்து வெளியில் தெரியும். இதை அப்படியே மிக்ஸ் ஆகாமல் வாஷ் பண்ணிடுங்க. சின்ன ப்ரஷ் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு படம் வரைகிறதுக்கு வந்து படம் வரைகிறதுக்கோ சிலை வாஷ் பண்ணுறதுக்கோ மொத்தம் 5 ப்ரஷ் வேணும். ஒன்று நீங்கள் கலர் அப்ளை பண்ணுறதுக்கு, ரெண்டாவது அதில் டார்க் எடுக்கிறதுக்கு, மூணாவது அந்த டார்க்கையும் அப்ளை பண்ண கலரையும் வாஷ் பண்ணுறதுக்கு, நாலாவது ஒயிட் வைக்கிறதுக்கு, அஞ்சாவது அந்த ஒயிட்டையும் அந்த ஸ்கின் கலரையும் வாஷ் பண்ணுறதுக்கு. மொத்தம் 5 ப்ரஷ் கையில் இருக்கணும். அது கரெக்டான ப்ரஷ் எடுத்து வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணுறதுக்கு 2 ப்ரஷ்ஷு, கலர் அப்ளை பண்ணுறதுக்கு 3 ப்ரஷ். பொறுமையாக வரைஞ்சி பாருங்கள். நான் அடுத்தடுத்து ஈஸியான வீடியோக்கள் போடுறேன். வேலைக்கு போயிடுறதுனால வீடியோ அடிக்கடி போட முடியல. ரொம்ப நாளாக ரொம்ப நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க படம் போட சொல்லி. எனக்கு கிடைக்கிற டைமில் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு பிக்சர் யூஸ் பண்ணுறேன். பிக்சர் படம் வரைஞ்சி கொடுக்குறேன். இந்த கைக்கு கீழே பாருங்கள் டார்க் வரும். அந்த கலரை ட்ரை ஆக விட்டுறாமல் வாஷ் பண்ணணும்.
இப்போ நெக்ஸ்ட்டு விரல் அந்த கையை பாருங்கள், அந்த ஓரத்தில் லேசாக டார்க்கு தெரியும். அதில் உள்ளது மாதிரி லேசாக டார்க் வச்சு ஸ்கின் கலர் வச்சு அப்படியே வாஷ் பண்ணிடுங்க. நீங்கள் வாஷ் பண்ணுறது அந்த வச்சுருக்கிற டார்க்கு தெரியாத மாதிரி இருக்கணும். அது டார்க்காக தெரிஞ்சுன்னா அந்த இடம் வந்து வாஷ் பண்ணாத மாதிரி அசிங்கமாக இருக்கும். இப்போ வாஷ் பண்ணது மாதிரி அந்த ஃபுல்லாக அந்த கலர் வந்து மறைஞ்சிடணும். அப்புறம் லைட்டு, இப்போ அந்த லைட்டையும் இப்படி வாஷ் பண்ணிடுங்க. கலர் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்த விரல் அந்த படத்தில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஓரத்தில் டார்க்கு வச்சுட்டு அடுத்து ஸ்கின் கலர் என்னவோ அந்த கலர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க, ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் நடுவில் கொஞ்சம் டார்க் வரும். அது லைட்டாக மெதுவாக வாஷ் பண்ணுங்கள், சின்ன ப்ரஷ் வச்சு. அடுத்து லைட் கலரு, இதில் வந்து நான் அந்த நகை ஃப்ளூத்து அதெல்லாம் வந்து கலர் பண்ணலை, உங்களுக்கு அதெல்லாம் காட்டலை. இந்த ஸ்கின் எப்படி வாஷ் பண்ணுறது அதை மட்டும் காட்டியிருக்கேன். செகண்ட் கோடு வாஷ் பண்ணுறதும் உங்களுக்கு காட்டலை. வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால, டைமும் இல்லாதனால கொஞ்சம் சின்னதாகவே காட்டியிருக்கேன். கை பாருங்கள், ரெண்டு இடத்துல லைட் வருது, அப்புறம் அந்த 2 இடத்துக்கு கீழேயும் லைட் வருது. அதில் உள்ளது மாதிரியே கொடுத்து வாஷ் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் கலர் அப்ளை பண்ணி பழகலை அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன பகுதியை எடுத்து வாஷ் பண்ணி பாருங்கள். எடுத்தோடனே ஃபேஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணுறது சிரமம். அதாவது தெரியாதவங்க பிகினர்ஸ் வந்து சின்ன சின்ன பகுதியாக வாஷ் பண்ணி பாருங்கள். இந்த ஷோல்டர், கை, இந்த மாதிரி இடங்களை வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். அது வாஷிங் கரெக்டாக வந்துருச்சுன்னா அடுத்து நீங்கள் ஃபேஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இது எல்லாருக்கும் இல்லை, தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன்.
யூடியூப்பில் வந்து வருமானம் கிடைக்கும் அப்படின்லாம் நம்ம இந்த சேனலை ஆரம்பிக்கலை. இது சும்மா ஜஸ்ட் ஒரு பொழுதுபோக்குக்காக. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு தொழில் தான் முக்கியம். அதனால் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் தான் நம்ம வீடியோ போட முடியும். கண்டிப்பாக ஆனால் நீங்கள் கேட்குற எல்லா டவுட்டையும் நான் அந்த ஆர்ட் சம்மந்தமான எந்த டவுட்னாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதெல்லாம் வந்து ஒரே கலர் அப்ளை பண்ணிவிட்டு டார்க் லைன் எடுத்துகிட்டு அப்புறம் அதுலேயே லைட் கலர் வச்சு அப்படியே வாஷ் பண்ணணும். இது உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் இந்த ஸ்கின் எப்படி வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுலேருந்து இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த கலர் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் அந்த தலப்பா லைன் வரும், அந்த இடத்துல வந்து இது ஃபஸ்ட்டு கோட்டு தான். அதனால் நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் பண்ணியிருக்கேன். செகண்ட் கோட்டில் கொஞ்சம் அதனுடைய அவுட்புட் தெரியும். அது நாளைக்கு அப்லோட் பண்ணுற வீடியோவில் உங்களுக்கு தெரியும். அந்த கலரை அப்படியே ஓரத்தில் வாஷ் பண்ணி விட்டு அதுக்கு மேலே லைட் வச்சிட்டிங்கன்னா அந்த தலப்பா தெரியும். இனி அடுத்து போடக்கூடிய வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேஸ் ரொம்ப தெளிவாக வரைகிறதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஆர்ட்டில் பெரிய ஜீனியஸ்லாம் கிடையாது. ஏதோ நானும் உங்களை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதனுடைய கண்டினியூஸ் வீடியோ நெக்ஸ்ட்டு வரும். அதில் வந்து ஃபேஸ் எப்படி ஃபுல்லாக ட்ரா பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ரொம்ப நன்றி. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் ஆலில் போட்டுருக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.